டாக்டர் பாரிவேந்தரின் 85வது பிறந்தநாளை முன்னிட்டு மதுராந்தகத்தில் உள்ள எஸ்ஆர்எம் வேளாண் அறிவியல் கல்லூரியில் உலகத்தை பசுமையாக்குதல் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முதற்கட்டமாக மெயின் ரோட்டில் உள்ள எஸ்ஆர்எம் பண்ணையில் 85வது பிறந்தநாளை நினைவு கூறும் விதமாக 85 மரக்கன்றுகள் நடப்பட்டன. மேலும் உலகத்தை பசுமையாக்குதல் நிகழ்ச்சிக்கு ஏற்றார் போல 2350 மரக்கன்றுகள் வேலையை சுற்றி அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் நம்மாழ்வார் கட்டிடத்தை திறந்து வைத்து பின்னர் கல்லூரியிலும் 85 மரக்கன்றுகள் நடப்பட்டன. தொடர்ந்து விழா நாயகர் டாக்டர் பாரிவேந்தர் குறித்து மேடையில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழ் பேரின மக்களால் பாரிவேந்தர் என்று அன்போடு போற்றப்படுகிற நம்முடைய ஐயாவின் 85வது பிறந்த நிகழ்வில் நாம் வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம் என நிகழ்ச்சியுடன் கூறினார். மேலும் படிக்க முடியாத மாணவர்கள் கல்வி அறிவு பெற்று வாழ்வில் முன்னேறி உயர்ந்த இடத்திற்கு வந்து சாதிக்க வேண்டும் என இன்று வரை உதவி கொண்டிருக்கிற பெருமகனார் நம்முடைய ஐயா பாரிவேந்தர் என புகழுரைத்தார். தொடர்ந்து உற்சாகத்துடன் பேசிய சீமான், எங்க பாரிவேந்தர் ஐயா பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி என எவ்வளவு தொடங்கி இருந்தாலும் என் இதயத்திற்கு நெருக்கமாக மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடியது இந்த வேளாண் கல்லூரி தொடங்கியதுதான் என்று மகிழ்ச்சி பொங்க கூறினார். நம்முடைய ஐயா பாரிவேந்தர் அவர்களுடைய 85வது பிறந்த தின நிகழ்வில் நாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். சாதிக்க துடிப்பவன் புத்தகங்களோடு இருக்கிறான், சாதித்து முடித்தவன் புத்தகங்களில் இருக்கிறான். அப்படி சாதித்து முடித்து வரலாற்றின் பக்கங்களில் நிறைத்திருக்கிற நம்முடைய ஐயா பாரிவேந்தர் அவர்கள் நல்லதொரு எதிர்காலத்தை நாம் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் உருவாக்கவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நம்மோடு இருக்கிற மேன்மைமிக்க பெருந்தகை, நம்முடைய போற்றுவதற்கு வணக்கத்திற்குரிய பெருமகனார் ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கு நம்முடைய அன்பு நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். பின்னர் பேசிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட நாளில் கூட இவ்வளவு பெரிய கட்டமைப்புகள் கொண்டதாக இல்லை என்றும், வேளாண் கல்லூரி மிகப்பெரிய அளவிலான கட்டமைப்புகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தான் கட்சி தொடங்கிய போது முக்கியமாக ஏற்றுக்கொண்ட ஒன்று விவசாயத்தில் விஞ்ஞானம் என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் விவசாயம் என்றால் ஒரு அச்ச உணர்வும் வருமானம் இல்லாத ஒரு துறை என்றும் ஒரு நினைப்பு ஏற்படுகிறது என்றார். மாணவர்கள் பல்வேறு பாடத்திட்டங்களில் சேர முயற்சித்து பின்பு கடைசியாகத்தான் வேளாண் கல்லூரியில் இணைவதாக அவர் கூறினார். ஒரு தலைநகரம் உருவாக வேண்டுமென்றால் அதற்கு முதலில் பல்கலைக்கழகம் கல்வி நிறுவனங்கள் வேண்டும் எனவும், அப்பொழுதுதான் அது ஒரு நகரமாக மாறும் என்றும் கூறிய டாக்டர் பாரிவேந்தர், இந்த விவசாய கல்லூரி இங்கு வந்தது மாணவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று நிகழ்ச்சியுடன் பேசினார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட அந்த நாளில் கூட ஆரம்பத்தில் இவ்வளவு கட்டமைப்புகளை கொண்டதாக இல்லை. இதில் 5ல் 1 பங்கு கூட இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு அது உலக தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் ஒன்றாக இந்திய அளவில் எல்லா மாநிலங்களும் வாழ்கிற மக்கள் அவருடைய பிள்ளைகள் படிக்கிற ஒரு இடமாக நீ தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பல்கலைக்கழகம் என்பது சாதாரண கல்லூரி மாதிரி இல்லாமல் எந்த பகுதியில் இருக்கிறார்களோ அந்த பகுதியிலுடைய சுற்றுச்சூழல் கிராமங்களை எல்லாம் தத்தெடுக்க வேண்டும். அதே போல் தான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் 40 கிராமங்களை தத்தெடுத்திருக்கிறோம். அவருடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் அவர்களெல்லாம் பல்கலைக்கழகத்தில் இருந்து பேராசிரியர் போவார்கள், கிராமத்தை பார்ப்பார்கள். பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து கொடுக்கிற அல்லது மாற்று வகையை செய்கிற அந்த நிலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் தான் இங்கே இருக்கிற கிராமங்களை பக்கம் நிறைய இருக்குது. விவசாய மக்கள் வாழ்கிறீர்கள், விவசாயம் செய்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் உங்கள் நிலத்தை என்ன மண் பரிசோதனையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பயிரிடுவதாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் நீங்கள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து இங்கே பேராசிரியர்களையும்
அந்த துறையை சேர்ந்தவர்களை பார்த்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவில் நீங்கள் இருக்க வேண்டும். என்னுடைய 85வது வயது ஆகஸ்ட் 24 நிறைவுகிறது. ஆகவே உங்களை போன்ற நல்லவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு மேலும் என்னோடய ஆயுள் கூட வேண்டும் என்று அதிகமாக ஆசைப்படவில்லை. என்றாலும் கூட வாய்ப்பு இருக்கும். காரணம் நல்லவர்களோடு இருந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்கும்.